ஹாய் விவாஸ், நம்ம வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டு ஹிந்தி வந்து பார்த்துட்ருக்கோம். வந்து புக்கு பேர் வந்து சாரங்கி அப்படின்ற புக்கு என்சிஆர்டி சிபிஎஸ்சி சிலபஸ். வந்து அந்த லெசன் சொல்லும்போது வந்து நான் வந்து மெடிசன் தேய்ப்பாங்க காலில் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வந்து அங்கே வந்து தேல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேல்னா ஒரு ஆயில், அது கூட ஒரு மெடிசனாக கூட இருக்கலாம். ஸோ மெடிசன் கலந்த ஒரு ஆயிலு, ஸோ மெடிசன் கலந்த ஆயிலை தான் அவங்க தேய்ச்சிட்டு இருந்தாங்க. இல்லை வெறும் ஆயில் கூட தேய்ச்சிருக்கலாம் வந்து. ஸோ அந்த அர்த்தத்தில் தான் நான் வந்து மெடிசன் அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். வந்து நெக்ஸ்ட் வந்து நீமா கி தாதி நீமாவுடைய பாட்டி. நீமா கி தாதி கர் பர் ஹி क्यों रहती हैं, வீட்டில் ஏன் இருக்காங்க. வந்து நீமா கி தாதி अपने घुटनों में दर्द के कारण, அவங்க முழங்கால் வலியின் காரணத்தினால घर पर ही रहती है, வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. மைதான் में जाकर दादी ने क्या किया होगा, அவங்க வந்து மைதானத்துக்கு போயிட்டு அவங்க என்ன பண்ணலான்னு நினச்சாங்க. வந்து मैदान में जाकर दादी ने नीमा को बच्चों के साथ मज़े से खेलते देखा होगा, அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து குழந்தைங்க விளையாடுறது வந்து பார்க்கணும் அப்படின்றது வந்து மைண்டில் ஓடிட்டே இருந்தது. வந்து நெக்ஸ்ட் வந்து ஆனால் வந்து அவங்க கூப்பிட்டா, நீமா வந்து கூப்பிட்டா, ஆனால் வந்து அவங்க வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்து கிளம்பினாங்க. வந்து செப்பல்லாம் கொண்டு வந்து போட்டால் அந்த பொண்ணு வந்து சரின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கிளம்பினாங்க. வந்து அதை பார்க்கணும்னு நினச்சிட்டு கிளம்புறாங்க. வந்து நீமா காத்தி ஹை மை 5 பஜே கேல்த்தி ஹோத்தி ஹூ, நான் வந்து 5 மணிக்கு விளையாட போவேன். பர் 10 மினிட் மே ஹி 4 பஜே ஹோத்தே ஹை, 10 நிமிஷம் தான் நினைப்பேன், ஆனால் வந்து 6 மணி ஆகிடும். வந்து கியா அப்பனே சாத் பி ஐசா ஹோத்தா ஹை, நீங்களும் வந்து அதே போல் ஆகும் வந்து அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்டிருக்காங்க. हाँ मेरे साथ भी ऐसा ही होता है, எனக்கும் அப்படி தான். வந்து கேள்னேமே சமய பகுத் ஜல்தி காட்டுதா ஹை, வந்து டைம் வந்து போகிறதே தெரியாது. விளையாடும்போது டைம் போகிறதே நமக்கு தெரியாது. கொஞ்ச நேரம் இருமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறா. வந்து கேட்டதுக்கு வந்து இது போல் சொல்கிறா வந்து அந்த பொண்ணு வந்து நீமா. அப்போ ஸ்கூல் சே கர் ஜாக்கர் அப்போனா சமய கைசே பிதாத்தா ஹை, நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கூல் சமயத்தை முடிஞ்ச உடனே நீங்கள் எப்படி வந்து டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. மை பி கர் ஜாக்கர் अपने माम को स्कूल की सारी बातें बताती और बताता हूँ, बताताன்றது வந்து பாயாக இருந்தால் बताता हूँ சொல்லுவாங்க, கேர்ளாக இருந்தால் बताती हूँ அப்படின்னு சொல்லுவாங்க. ஷாம் கோ கேள்னே கே பாத், சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே வந்து விளையாடுவோம். விளையாடிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்கூல் காம் கர்த்தி ஆர் கர்த்தாகும், கர்த்தினா கேர்ளு, கர்த்தானா பாய் வந்து சொல்கிறது, மேல் ஜெண்டர் சொல்கிறது. வந்து சாயந்தரம் வந்து வீட்டுக்கு வந்துட்டு விளையாடிட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு வந்து ஸ்கூலு ஹோம்ஒர்க்கெல்லாம் நான் பண்ணுவேன். நீச்சே தியே கயே பிரஷ்னோं के उत्तर लिखिए, इस कहानी में कौन कौन है, இந்த கதையில் யார் யார் இருக்காங்க. இஸ் கஹானி மே நீமா और दादी हैं, நீமா மற்றும் தாதி இருக்காங்க. வந்து நீமா ஸ்கூல் கி பாத்தே அப்படி தாதி கோ பதாத்தி ஹை, நீமா வந்து ஸ்கூல் விஷயம்லாம் அவங்களோட பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க. வந்து आप स्कूल की बातें किसे बताते हैं, நீங்கள் யார்கிட்ட சொல்லுவீங்க. मैं अपने स्कूल की बातें अपनी बहन और माँ को बताती हूँ, நான் வந்து என்னுடைய அக்காக்கும் என்னுடைய அம்மாக்கும் சொல்லுவேன். इस कहानी में नीमा और दादी है, ना और दा से शुरू होने वाले शब्दों को सूची बनाइए. இங்கே வந்து இந்த லெசனில் வந்து நீமா மற்றும் தாதி அப்படின்ற கதையில் வந்து கேரக்டர்ஸ் இருக்குது. அதில் வந்து நான் நீமாவில் இருக்கிற நா வேர்ட்ஸும் தாதியில் இருக்கிற தா வேர்ட்ஸும் வந்து நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம். வந்து ना वाले शब्द வந்து नल, नदी, नर, नया. दा वाले शब्द दूध, दीपक, दस, दीदी. नेक्स्ट வந்து नीचे कुछ वर्ण और कुछ मात्राएं दी गई हैं, கொஞ்சம் வந்து மாத்ரா அப்படின்னா வந்து பாரக்கடி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. வந்து அது வந்து அந்த ரெண்டுத்தையுமே கொடுத்துருக்காங்க. வந்து சில வர்ணங்கள் வந்து ஸ்வர ஒரு வியஞ்சனம் வந்து வர்ண அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ अपने शब्दों बनाइए और अपनी காப்பி में लिखिए, இங்கே வந்து இந்த வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, சுற்றி வந்து சில பொம்மைகள் கொடுத்துருக்காங்க. அந்த பொம்மைகளையும் இந்த லெட்டரையும் உபயோகப்படுத்தி நீ வந்து அந்த பொம்மையோடைய பேர் என்னதுன்றது நீ கண்டுபிடிச்சி எழுத வேண்டியதாக இருக்கும். வந்து இங்கே பாருங்கள், தாலா, கீர், பஸ், சாபி, நாச், इमारत, घर, चरखा.
நெக்ஸ்ட்டு குச் அக்ஷர் சூட் கயே ஹை உன்ஹே லிக்கியே. சில எழுத்துக்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து வரைக்கும் கொடுத்துருக்காங்க, வந்து நடுவில் வந்து விடப்பட்டிருக்கு, அதை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆ இ ஈ உ உ ரி ஏ ஐ ஓ வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அம்மாஹா வந்து நான் தான் எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து வரைக்கும் எழுதினா போகிறோம். வந்து कहानी में इंतज़ार शब्द आया है. ஆக்சுவலி வந்து இந்த கதையில் வந்து இந்தசார் அப்படின்னு, இந்தசார்னா வெயிட் பண்ணுறது. ஸோ இந்தசார் அப்படின்ற ஒரு எழுத்து வந்திருக்கு, ஒரு வேர்டு வந்திருக்கு. அக்ஷர் கே ஊப்பர் லகானே வாலே பிந்தி கோ அனுஸ்வார் कहते हैं. அக்ஷர் எழுத்துக்கள் மேலே ஒரு டாட் வச்சோம்னா அனுஸ்வார். இப்போ அப்படின்றது கற்றுக்குறோம் அல்லவா, அதே போல் வந்து ஒரு லெட்டரு மேலே வந்து ஒரு சின்ன புள்ளி வச்சாங்கன்னா அதை வந்து அனுஸ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தசாரில் வந்து ஈல வந்து மேலே வந்து ஒரு பிந்தி லகாயி ஹே. ஸோ அதை வந்து இந்தசார் அப்படின்னு படிக்கிறோம். வந்து ஹோகையா ஆயியே ஐசே ஹி அன்னை சப்தோங்கோ தேக்தே ஹே. அதை போல் வர வேர்ட்ஸை வந்து இங்கே பொம்மைகள் கொடுத்துருக்காங்க. அந்த வேர்ட்ஸ் என்னதுன்றது பார்க்கலாம். வந்து அக்ஷர் சமூக வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. இது வந்து அனுஸ்வார் லகானே கே பர் பனா சப்த. அனுஸ்வார் அது வச்ச உடனே வந்து அனுஸ்வார் மேலே வந்து ஒரு பிந்தி வச்ச உடனே வர வேர்ட்ஸ் என்னதுன்றது பார்க்கலாம். வந்து ஷங்க், பத்தங், பந்தர், மந்திர், அங்கூர். அங்கே வந்து பொம்மையும் கொடுத்துருக்காங்க, சாரி பிக்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சர் உபயோகப்படுத்தி நீங்கள் வந்து மேலே வந்து அனுஸ்வார் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து எழுதலாம். வந்து தேங்க்யூ வெரி மச்.